யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி, ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று என்னோடு சொன்னீரே என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே மோசேயை குறித்து நாம் பார்க்கிறோம். மோசே இவன் ஒரு யூதன், மோசே ஒரு எபிரேயன், மோசே ஒரு இஸ்ரவேலன், மோசே ஆபிரகாமுடைய சந்ததியான், ஆபிரகாமுடைய பேரன். அது மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே நாம் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், மோசேயை பார்த்து, நன்றாய் கவனியுங்கள், மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் மோசேகிட்ட பேசினாரு, அவனை பார்த்து பேசினாரு. என்ன சொன்னாரு? நான் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன் என்று அவனிடத்திலே சொன்னார். எனவே சில வருஷங்கள் கழித்து அதே வார்த்தையை கர்த்தருக்கு நினைப்பூட்டி இவன் கர்த்தரிடத்திலே நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன் என்று என்னிடத்தில் சொன்னீரே, அந்த வார்த்தை இப்பொழுது நான் உமக்கு என்ன செய்கிறேன்? நினைப்பூட்டுகிறேன் என்று அவன் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். சரி, மோசேயை பார்த்து கர்த்தர் இங்கே என்ன சொன்னார்? சில வருடங்களுக்கு முன்பதாக உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் என்ன செய்தார்? சொன்னார். எனவே நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்கிற சத்தியத்திலே நாம் ஆழமாய் வேரூன்ற வேண்டும். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்களை பெயர் சொல்லி கர்த்தர் அழைத்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி என்ன செய்திருக்கிறார்? பாஸ்டர், என் பேர் கர்த்தருக்கு தெரியுமா? உங்க பேர் தெரியும், உங்க அப்பா பேர் தெரியும், உங்க தாத்தா பேர் தெரியும், உங்க பாட்டை பேர் தெரியும், உங்க பூட்டை பேர் தெரியும், உங்க சியாம் பேரும் அவருக்கு தெரியும். எல்லாரும் இருக்கிறீங்களா? அவர் சொல்றாரு, உன்னை பெயர் சொல்லி நான் செஞ்சிருக்கிறேன், அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். எனவே கர்த்தர் பாருங்க, நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி என்ன செய்திருக்கிறேன்? அழைத்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். மக்கள் சொல்றாங்க, பாஸ்டர் கர்த்தர் நீ மறந்துச்சாரு போல. கர்த்தர் உங்களை மறக்கல. இந்த காலை வேளையில சொல்றவங்களை பார்த்து, கர்த்தர் உங்களை மறக்கல. உங்களை 10 மாசம் சுமந்து பெத்த தாய் கூட மறந்துருப்பா, கர்த்தர் மறக்க மாட்டாரு, மறக்கவே மாட்டாரு. கர்த்தர் மறக்கவே மாட்டாரு. தாய் மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? மறக்க மாட்டேன். ஸ்திரியாளவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ? உண்மையாகவே அங்க என்ன அர்த்தத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னா, பால் கொடுத்து கொண்டிருக்கிற தாய் அந்த குழந்தைய மறப்பாளோ? பால் கொடுத்துட்டு இருக்கிற தாய் நிச்சயம் அந்த பிள்ளை என்ன செய்ய மாட்டா. ஆனா அவன் மறந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? மறக்க மாட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். சத்தியவேதம் சொல்லுகிறது, நான் என்னுடைய உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, என் உள்ளங்கையில உன்னை நான் பச்சை குத்தி வச்சிருக்கிறேன். பச்சை குத்தினா அழிக்க முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மறக்கவே மாட்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? உன்னைய பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன்.
நான் உன்னை நேசிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அவர் உங்களுக்காக தம்முடைய ஜீவனையே என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். கர்த்தர் எனக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் என்னை மறப்பதில்லை. அவர் என்னை கைவிடுவதில்லை. ஆமென். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை அழைக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன்.